அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெம்மேலியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி முதல்வர் டாக்டர் சுகந்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் பாலாஜி கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்தினார். இதில் தமிழ்துறை, வணிகவியல் உள்ளிட்ட 5 பாட பிரிவுகளில் இளங்கலையில் 2018-2021 ஆண்டு கல்வியாண்டில் 196 பேர், 2019-2022 ஆண்டு கல்வியாண்டில் 114 பேர், அதேபோன்று முதுகலையில் 2019-2021 ஆண்டு கல்வியாண்டில் 24 பேர், 2020-2022 கல்வியாண்டில் 39 பேர் என மொத்தம் 373 மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றனர். இவ்விழாவில் சென்னை மண்டல இணை இயக்குநர் டாக்டர் ராவணன், நெம்மேலி ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி, உள்ளாட்சி பிரதிநிதிகள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். सहाना के, विचिता बी, पद्मप्रिया एम, पूंगोदय ए, प्रियंका ए, रम्या सी, மற்றும் செயல் ஆகியவைகளில் அவற்றை மேற்கொள்வோம் என்றும் எங்கள் பணியின் கண்ணியத்தையும் பல்கலைக்கழகத்தின் பெருமையினை உயர்த்துவோம் என்றும் நமது நாட்டின் ஒருமை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களின் பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உள்ளபடியே ஒரு பெரும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்றாலும் கூட ஒரு சிறிய குற்ற உணர்வோடு தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி 11 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பெரும் சோதனையாக இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் என்று சொல்கின்ற பொழுது மிக குறிப்பாக தொகுதியிலே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக தொன்மை வாய்ந்த மாமல்லபுரத்தை பற்றி உலகமெல்லாம் அறிந்திருந்தாலும் கூட அந்த மாமல்லபுரம் என்கின்ற அந்த பகுதி தொன்மை வாய்ந்தது என்கின்ற அந்த நிலையிலே இருக்கிறது தவிர சிறப்பு வாய்ந்த ஒரு தகுதியை பெறுவதற்கான நிலை இன்னும் எய்தவில்லை. அங்கே போதுமான வசதிகள் இல்லை என்கின்ற நிலையிலே இப்பொழுதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் மூலமாக முயற்சி எடுத்து 90 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அங்கே ஒரு பேருந்து நிலையத்தை கடந்த வாரம் அடிக்கல் நாட்டியிருந்தோம். ஒன்றிய அரசும் தன்னுடைய பங்கிற்கு இன்றைக்கு அங்கே சிறப்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் முதற்கட்டமாக ஒரு 30 கோடி ரூபாய் அளவிலே ஒரு திட்டம், அதை துவக்கி வைத்தது இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அதை துவக்கி வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசியல் மாறுபாடுகளை கடந்து மக்களுக்கான பணி என்று வருகின்ற போது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு விட்டு தாமதமாக வந்திருக்கிறேன். தாமதமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்தமைக்காக முதலிலே உங்களிடம் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த பட்டமளிப்பு விழா என்பது ஆங்கிலத்திலே கான்வகேஷன் என்று சொல்லப்படுகிறது. கான்வகேஷன் என்பது ஏதோ பெரிய அதற்கென்று ஒரு தனியான ஒரு மிகப்பெரிய பொருள் எல்லாம் இல்லை. கான்வகேஷன் என்பது ஒரு கூடுதல், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மக்கள் கூடுவதை தான் கான்வகேஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இன்றைக்கு பொதுவான நோக்கம் என்னவென்று பார்த்தால், இன்றைக்கு கிராஜுவேஷன் பட்டம் பெற்றிருக்கிறவர்களுக்கான அந்த பட்டம் பெற்றதற்கான அடையாளப்படுத்துகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது.
உங்களுக்கான பட்டத்தை உங்கள் கையிலே கொடுத்து இதுதான் உங்கள் பட்டம் என்று சொல்லிவிட்டாலும் கூட இந்த பட்டம் பெற்றிருக்கிறீர்கள், அந்த உயர்வை எட்டியிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர் அதை காண வேண்டும். இது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் ஒரு ஊக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கான்வொகேஷன் உருவாக்கப்பட்டது. எனக்கு கூட கான்வொகேஷனிலே கலந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் இருந்து வந்தது. நான் பொறியியல் பட்டதாரியாக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் பட்டதாரியாக பட்டம் பெற்றிருந்தாலும் கூட என்னுடைய கிராஜுவேஷனை கையிலே பெற்றேனே தவிர கான்வொகேஷனிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த ஏக்கத்தையும் போக்குகின்ற வகையில் இன்றைக்கு உங்களுடைய கான்வொகேஷனில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதிலும் மிக சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு உறுப்பு கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு கான்ஸ்டியூயன்ட் காலேஜ், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கான்ஸ்டியூயன்ட் காலேஜாக இருந்தது. இன்றைக்கு தனியாக ஒரு கல்லூரியாக செயல்பட ஆரம்பித்து முதல் பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். இதில் இப்போ நாமெல்லாம் இந்த மேல் அங்கி என்று சொல்லக்கூடிய இந்த கவுனை அணிந்திருக்கிறோம். இன்னும் பட்டம் பெறுவதெல்லாம் தலையிலே அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொப்பியை அணிந்து கொள்வதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மிக சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், முதலிலே இது போன்று பட்டமளிப்பு விழா நடைபெற்ற பொழுது நடைபெற்ற இடம் ஒரு குளிர் பிரதேசம். குளிருக்காக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த குளிரிலே அவர்கள் நடுங்கிவிடக்கூடாது அல்லது பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போடப்பட்டதுதான் இந்த அங்கி. ஆனால் இன்றளவும் மிகவும் வெப்பத்திலும் கூட இங்கே இந்த அங்கியை அணிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஓரளவுக்கு நம்முடைய நிலையை உயர்த்துவது போன்ற ஒரு தோற்றத்தை அளிப்பதால் தொடர்ச்சியாக இந்த அங்கியை அணிவது, தொப்பியை அணிவது என்கின்ற நடைமுறை வந்திருக்கிறது. நம்முடைய பெற்றோரும் அதை பார்க்கின்ற போது நாம் ஏற்றம் பெற்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை பெறுவார்கள். உள்ளபடியே இந்த கடுமையான வெப்பத்திலும் அதை அணிந்திருக்கக்கூடிய உங்களுடைய சிரமத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அணிந்து கொண்டிருக்கிற நான் ஒரு 10 நிமிடமாக அணிந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக அது எவ்வளவு கடினமான சூழல் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். இந்த பட்டத்தை பெறுவதை அடையாளப்படுத்துகின்ற நிகழ்ச்சி இது. பட்டத்தை பெறுவது என்பது நம்முடைய நிலை உயர்ந்து விட்டது என்பதை ஒரு அடையாளப்படுத்துவது. ஆனால் நிலை உயர்ந்திருக்கிறது என்பதை செயல் வடிவத்திலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய கடமை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை கல்வி பகுதியிலே இன்றைக்கு கவனம் செலுத்தி வருகிறது. மீண்டும் மீண்டும் கல்வியிலே அடிப்படை கவனத்தை நாம் செலுத்துவதற்கான காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு அடிப்படையாக அமைந்திருப்பதே இந்த கல்வி என்பதுதான். அதிலும் கூட குறிப்பாக ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்துவதற்காக, இந்த ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் கையிலே எடுத்த ஆயுதம் கல்வி. அவர்கள் மனிதனை பணம் சம்பாதிப்பதற்கு கூட அனுமதித்தார்கள். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு, இன்னும் அதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அடுக்குமுறையில், சாதிய அடுக்குமுறையில் ஒருவன் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு கூட அனுமதித்தார்கள். அவன் எவ்வளவு பணக்காரனா வேணா இருக்கலாம், அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை காணி நிலம் வேணா வச்சிருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எவ்வளவு வீடு வேண்டுமானாலும் கட்டலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதில் அவர்களுக்கு அந்த சாதிய அடுக்குமுறை, ஏற்றத்தாழ்வு என்பது பிரச்சனையாக இல்லை. ஆனால் எங்கே அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது என்று சொன்னால், கல்வியை இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். அதில் மிக தீவிரமாக அதை செயல்படுத்தினார்கள். ஆனால் அதை உடைத்து இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு எல்லோராலும் படிக்க முடிகிறது என்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. ஆகவேதான் இந்த கல்விக்கு நாம் மீண்டும் 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 முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். கல்வி என்பது வெறும் நாம் படித்துவிட்டு செல்கின்ற ஒன்றல்ல. நம்முடைய நிலையை, நம்முடைய சுற்றுப்புற சூழலை, நம்முடைய பொது தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆயுதம், ஒரு கருவி. இந்த கருவியை முறையாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய ஆற்றலும் வளரும், சமூகத்தினுடைய ஆற்றலும் வளரும். இந்த கல்வியை பறிப்பதற்கான சூழ்ச்சி இன்றைக்கு மிகப்பெரிய சூழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை எவ்வளவு பேர் புரிந்து கொள்ள முடிகிறது, அல்லது எவ்வளவு பேர் அறிந்து கொள்ள முடிகிறது? நாங்கள் எல்லாம் ஏதோ அரசியல் பேசுகிறோம் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அதிலே தவறி போய் நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு சுதந்திரமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு பிற்படுத்தப்பட்ட குடும்பத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண சாமானியன் பெற்ற மகனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த கல்வி வாய்ப்பை வழங்கிய நம்முடைய முன்னோர் அம்பேத்கராக இருக்கலாம் அல்லது பெரியாராக இருக்கலாம், அவர்கள் வழங்கி இருக்கிறார். இதை காப்பாற்றுவதும் நம்முடைய பொறுப்பு என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த இந்த கல்வி அடுத்த தலைமுறைக்கு சுதந்திரமாக கிடைப்பதற்கான போராட்டம் நம் முன்னே இருக்கிறது. அதிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இது ஏதோ ஒரு எச்சரிக்கையாக அல்ல, நம்முடைய கடமை என்று ஒன்று இருக்கிறது. நான் படித்து விட்டேன், எனக்கு என்ன, என்னுடைய அடுத்த தலைமுறை படிக்கப் போகிறது, நன்றாக இருக்கிறார் என்பதை கடந்து அடுத்தடுத்து நம்மை போன்றே இன்னும் நம்முடைய சுற்றத்தில், நம்முடைய சமூகத்தில், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களில் எவ்வளவு பேர் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அவர்களும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். நீங்கள் கல்லூரியில் சேர்ந்து படித்து பட்டம் பெற்று விட்டீர்கள், அவர்களுக்கு கல்லூரி சேருவதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். என்ன படிப்பதற்கென்று உதவி செய்யலாம். அரசு திட்டத்தை வைத்திருக்கிறோம், திட்டங்களை தீட்டுகிறோம், அதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை விட அதை புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும்
கல்வி பெற்றதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கான மிக பொறுப்புணர்வோடு செயல்படுவது என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொருவரும் உங்கள் விருப்பத்துறையில் உங்கள் ஆர்வத்துறையில் பங்கேற்று சிறந்தவர்களாக நிகழ்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த கல்லூரியை என்றென்றைக்கு மறக்க முடியாத நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொள்வீர்கள். படித்த இந்த கல்லூரிக்கும் பெருமையை சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.